தமிழ்நாடுங்கிற பேரே நாங்கள் தாங்கிற வச்சுங்கிற மாதிரி ஒரு பொய்யான கிரெடிட்டை கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னைக்கு பஸ்ஸுக்கு வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைக்க மறைக்கிறீங்க? எந்த மாநிலத்தினுடைய பேருந்துங்கிறது இருக்கு, மற்ற மாநிலத்தினுடைய பேருந்துலாம் இருக்கா இல்லையா? அப்போ ஏன் நீங்கள் தமிழ்நாடுன்னு பேர் வைக்க மறுக்கிறீங்க? அப்போ அந்த மாதிரி அவங்க நாம் தமிழர் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? அவங்க ஒன்றும் சாதி பேரை கொண்டு வாங்கன்னு சொல்லலை, இல்லை யாராவது ஒரு தனிப்பட்ட தலைவர்களுடைய பேரை வைங்கன்னு சொல்லலை. சாதி சார்ந்தோ இல்லை வந்து மதம் சார்ந்தோ இல்லை இனம் சார்ந்தோ இல்லை வந்து வேற ஒரு தனிநபர்களுடைய பேரை வைங்கன்னு சொல்லலை. தமிழ்நாடு நம்மளுடைய மாநிலத்தினுடைய பெயரை வைக்கிறதுல என்ன இருக்குது? அதுக்கு அவங்க போராடும் போது அதை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறீங்க, பண்ணுறீங்க. அதை நீங்களே முன்னெடுத்து செய்யலாமே. அப்போ இதில் எவ்வளோ மக்கள் கிட்ட முன்னுக்கு பின் முரணா எவ்வளோ பொய்களை நீங்கள் கட்ட ஒத்துட்டு இருக்காங்க திமுக கூட்டணி கட்சிகள்னு உங்களுக்கு புரியுதா? அப்போ இதெல்லாம் மக்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டாமா? அப்போ உங்களுக்கு மக்கள் கிட்ட பொய்யை பேசி புரளியை பேசுறதா உங்களுடைய வேலையா? கரூர் இன்சிடென்ட் போது சொன்னாங்களா இல்லையா? பொய் பேசுறீங்க புரளி பேசுறீங்களாம் உள்ள தூக்கி போடணும்னு சொல்லி போட்டாங்களா இல்லையா? இப்போ இத்தனை பொய் புரளி பேசுறாங்க, இதுங்களெல்லாம் எந்த ஜெயிலில் தூக்கி போடுறது சரண்ராஜ்? அப்போ இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கணும். நமக்கு இது அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம எல்லாம் இந்த கேள்வியை கேட்கணும். நமக்கு இந்த கட்சி தேவை அந்த கட்சி தேவையெல்லாம் இல்லை. யார் போய் பேசினாலும் நம்ம அதை வந்து அவங்க நம்மளை கேள்வி கேட்கணும், அம்பலப்படுத்தணும். அவங்க இது வந்து ஒரு அரசியல் எதிர்ப்பு நிலைப்பாட்டில் அவர் பேசுகிறதா தான் பார்க்குறேன். விஜய் அவர்கள் சொல்கிறாரு, இங்கே வந்து நாங்கள் தான் வந்து போட்டியே வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான், களத்தில் இல்லாதவங்களை பற்றிலாம் நாங்கள் பேசணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ விஜய் என்ன ஸ்டாண்டு சொல்கிறாருன்னா, அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக நாங்களும் திமுக தான் களத்தில் இருக்கிறாங்கிற மாதிரி காமிச்சிக்கிறாரு. இப்போ சீமான் இருந்து ஒரு இடத்துல வருஷம் போகிறோம் 365 நாளும் கத்திக்கிட்டே இருக்காரு, களத்திலே இருக்காரு, அவரெல்லாம் ஏன் சொல்ல முடியாது? இன்னைக்கு களத்தில் நாம் தமிழரோ சீமானோ இல்லையா? வாக்கு எவ்வளோ வாங்குறாங்க, ஏறுது இறங்குறது அதெல்லாம் வேற, களத்தில் இருக்காங்களா இல்லையா? அப்போ இன்னைக்கு தேதியில் இது வந்து ஒரு 4 முனை போட்டி தான். இருக்கிற ஒரு கட்சி இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறது நியாயம் இல்லை. இது வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக வந்து அவங்க பொசிஷன் பண்ணிக்கிறதுக்காக சொல்றது, அடுத்தவங்களை சிறுமைப்படுத்துறதுக்காக. இதுல திமுக இன்னொன்று என்ன குளிர்காயுதுன்னா, அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணையம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? அட்டகாசமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சார் 1965 மொழிப்போர் அப்படின்னக்கூடிய விஷயம் வந்து அதுதான் வந்து சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டே வந்து ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்துக்கே வழிவகுக்கக்கூடிய ஒன்றா அமைஞ்சது. இப்போ தமிழகத்தில் நாம் தமிழ் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்து வராங்க. குறிப்பாக வந்து தமிழ்நாடு பேருந்துகளில் வந்து தமிழ்நாடுன்ற ஒரு பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பெங்களூரில் இங்கேருந்து செல்லக்கூடிய தமிழ்நாடு பேருந்துகள் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க. அதை தொடர்ந்து தமிழகத்தில் வந்து சேலத்தில் ஆரம்பித்து தூத்துக்குடி இப்போ நேற்று காஞ்சிபுரம் வரைக்கும் அந்த விஷயத்தை வந்து கையெழுத்து வராங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக ஆகியிருக்கு. தமிழக மத்தியில் இது வந்து வரவேற்பு பெற்றிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார் இதை? இல்லை, அது திமுக வந்து இன்றைக்கி எந்த ஒன்றுனாலும் அவங்களுக்கு எப்பெல்லாம் பாதிப்பு வருதோ எப்பெல்லாம் சிக்கல் வருதோ அப்போ பூரா அவங்க தூக்கி பிடிக்கிறது என்னென்னா தமிழ்நாடு, தமிழர்கள், இந்திய எதிர்ப்பு எல்லாமே. அவங்க அப்போ தான் வந்து தமிழ்நாடு, தமிழர், தமிழ் பற்றின அக்கறையும் அனுசரணை எல்லாம் திமுகவுக்கு அப்போ தான் வரும். இப்போ அவங்க கேட்குறது என்னென்னா, நீங்கள் தமிழ்நாடு அரசு பேருந்து வந்து ஏன் தமிழ்நாடுங்கிற பேரை எடுத்தீங்க? அதுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அமைச்சரே சொல்கிறார், இல்லை இது வந்து அதிமுக காலத்திலே எடுத்துட்டாங்க, நாங்கள் எடுக்கலை. சரி சார், அவங்க எடுத்துட்டாங்க, நீங்கள் கொண்டு வாங்க தமிழ்நாடுங்கிற பேர். இப்போ நீங்கள் தெருப்பெயர்லேருந்து சாதி எடுக்கிறீங்க, வரவேற்கிறோம். இது என்ன தமிழ்நாடுங்கிறது சாதி பேரா? நீங்கள் கொண்டு வாங்க தமிழ்நாடுங்கிறது. இப்போ நீங்கள் இப்போ வந்து சேலத்தில் செஞ்சாங்க, இப்போ மற்ற ஊர்லேயும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ்நாடுங்கிற உங்களுடைய பேரை நீங்கள் வந்து இப்போ அதையும் வந்து நாங்கள் தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோன்னு வேற வந்து நீங்கள் பெருமை பேசிக்கிறீங்க. அப்போ நீங்கள் வச்ச பேரை நீங்கள் கொண்டு வர மறுக்கிறீங்க. அப்போ அதை வந்து கொண்டு வந்து வைங்க. அதைத்தான் சீமான் வந்து அந்த பாரதியார் விழாவில் பேசும்போது பேசுகிறாரு, இது வந்து தமிழ்நாடுங்கிறதே வந்து இப்போ முதல்லையே இல்லையா, பாரதியாரே சொல்லலையா, செந்தமிழ் நாடு எனும் போதி நிலைங்கிறது பேசுறியா? அதே மாதிரி சங்க இலக்கியங்கள் எல்லாம் தமிழ்நாடுங்கிற பேரே இல்லையா? பேர் தமிழ்நாடுங்கிறது என்றைக்கோ யாரோ கண்டுபிடிச்சி எல்லாமே வச்சாச்சு. நீங்கள் வந்து அதை அரசியல் படுத்திருக்கீங்க, அதை வந்து நீங்கள் சட்டப்பூர்வமாக ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் பேரே நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம், இந்த மண்பரப்புக்கு தமிழ்நாடுங்கிற பேரே நாங்கள் தாங்கிற வச்சங்கிற மாதிரி ஒரு பொய்யான கிரெடிட்டை கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்றைக்கி பஸ்ஸுக்கு வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைக்க மறைக்கிறீங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கர்நாடகாக்கோ பாண்டிச்சேரிக்கோ இல்லை வந்து மற்ற கேரளாக்கோ மாநிலங்களுக்கு போகக்கூடிய பேருந்தில் தமிழ்நாடுன்னு இருந்தால் என்ன? எந்த மாநிலத்தினுடைய பேருந்துங்கிறது இருக்கு, மற்ற மாநிலத்தினுடைய பேருந்துலாம் இருக்கா இல்லையா? அப்போ ஏன் நீங்கள் தமிழ்நாடுன்னு பேர் வைக்க மறுக்கிறீங்க? நீங்கள் தான் தமிழ்நாடு, தமிழர், தமிழுக்கு எல்லாமே உயிரை கொடுக்குறீங்களாச்சே, தமிழ்நாடுங்கிற பேரை கொண்டு வாங்க திருப்பி. அப்போ அந்த மாதிரி அவங்க நாம் தமிழர் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? அவங்க ஒன்றும் சாதி பேரை கொண்டு வாங்கன்னு சொல்லலை,
இல்லை யாராவது ஒரு தனிப்பட்ட தலைவரனுடைய பேரை வைங்கன்னு சொல்லலை. சாதி சார்ந்தோ இல்லை வந்து மதம் சார்ந்தோ இல்லை இனம் சார்ந்தோ இல்லை வந்து வேற ஒரு தனிநபர்களுடைய பேரை வைங்கன்னு சொல்லலை. தமிழ்நாடு நம்மளுடைய மாநிலத்தினுடைய பெயரை வைக்கிறதுல என்ன இருக்குது? அதுக்கு அவங்க போராடும் போது அதை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறீங்க, பண்ணுறீங்க. அதை நீங்களா முன்னெடுத்து செய்யலாமே. அது என்ன சிக்கல் சார் உங்களுக்கு? என்னன்னு தெரியல, அது அவங்க தான் கேட்கணும். ஏன் வந்து அந்த தமிழ்நாடுங்கிறத பேரை சொல்கிறதுக்கு அவ்வளோ தூரம் தயங்குறேன்? ஏன்னா இவங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, ஐ எம் எ திராவிடியன் ஸ்டாக் அப்படி தானே போட்டார் ஸ்டாலின் ஐயா அவர்களும். யாராவது வந்து அந்த மீட்டிங்கில் இருக்கிறீங்க நான் தமிழ்நாடுன்னு யாராவது பேசுகிறாங்களா? இல்லை. நாங்கள் திராவிடம் அப்போ இது மீதி திருப்பி இது திராவிட நாடுன்னு, தமிழ்நாட்டுக்கு பதில் திராவிட நாடுன்னு இது ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்கு இது ரெடியாக இருக்காங்களோ நம்ம தெரியலையே. அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சமீபத்தில் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். திமுக மட்டும்தான் களத்தில் இருக்கும், வேற யாருமே வந்து களத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இது? இது வந்து ஒரு அரசியல் எதிர்ப்பு நிலைப்பாட்டில் அவர் பேசுகிறதா தான் பார்க்குறேன். என்ன காரணம்? இப்போ அவர் பேசுகிறத கேட்கல, நீங்கள் சொல்கிறத வச்சு சொல்கிறேன். என்ன காரணம்னா, விஜய் அவர்கள் சொல்கிறாரு இங்கே வந்து நாங்கள் தான் வந்து போட்டியே வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான், களத்தில் இல்லாதவங்களை பற்றிலாம் நாங்கள் பேசணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ விஜயும் என்ன ஸ்டாண்டு சொல்கிறாருன்னா, அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக நாங்களும் திமுக தான் களத்தில் இருக்கிறாங்கிற மாதிரி காமிச்சிக்கிறாரு. இப்போ ஆர்பி உதயகுமார் வந்து அதுக்கு ஒரு பதிலடி சொல்கிற மாதிரி, நாங்களும் திமுகவும் அண்ணா திமுக, இப்போ திமுகவும் இதை சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து எதிரி வந்து அண்ணா திமுக தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பண்ணுறாங்க. இப்போ சீமான் இருந்து ஒரு இடத்துல வருஷம் போகிறோம் 365 நாளும் கத்திக்கிட்டே இருக்காரு, களத்திலே இருக்காரு, அவரெல்லாம் ஏன் சொல்ல முடியாது? அவருக்கு அரசியலில் உங்களுக்கு உடன்பாடு இருக்குது இல்லைங்கிறது வேற. இன்னைக்கு களத்தில் நாம் தமிழரோ சீமானோ இல்லையா? வாக்கு எவ்வளோ வாங்குறாங்க, ஏறுது இறங்குறது, அதெல்லாம் வேற. களத்தில் இருக்காங்களா இல்லையா? அப்போ இன்னைக்கு தேதியில் இது வந்து ஒரு 4 முனை போட்டி தான். இருக்கிற ஒரு கட்சியை இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறது நியாயம் இல்லை. இது வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக வந்து அவங்க பொசிஷன் பண்ணிக்கிறதுக்காக சொல்றது, அடுத்தவங்களை சிறுமைப்படுத்துறதுக்காக. இப்போ விஜய் இப்படி சொல்றாரா, நாங்கள் இப்படி சொல்கிறோம், நாங்கள் வந்து விஜய் தாவேக்காவை கட்சியாவே கன்சிடர் பண்ணலன்னா ஆர்பி உதயகுமார் எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டிங்கிறார். இதில் திமுக இன்னொன்று என்ன குளிர்காயுதுன்னா, பார்த்தீங்களா, யார் வந்தாலும் எங்களை தாங்க எதிர்த்தாகணும் அந்த அளவுக்கு. இதில் இன்னொரு இது பெருமைப்படுறது, யார் வந்தாலும் நேற்று கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட வந்து உன்னை எதுக்குறாங்கன்னா நீ எவ்வளோ பெரிய மோசமான ஆளாக இருக்கணும்னு யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அந்த காலத்துல இருந்தே இருக்கிறவங்க எல்லாம் யாரோ ஒருத்தர் 2 பேர் எதிர்த்தாங்கன்னா பரவாயில்ல, வரவங்க பூரா உன்னையவே எதிர்க்கிறாங்கன்னா அப்புறம் தப்பு யார் மேல இருக்குங்கிற கேள்வி நம்ம கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரப்பா இல்லையா? அந்த பார்வையை ஏன் பார்க்க மறுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. நம்ம இந்த 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 ஒரு பார்வையும் மக்கள்கிட்ட வைப்போம். எல்லாருமே திமுகவை தான் எதிர்க்கிறாங்கன்னா ஏன் எதிர்க்கணும்? தப்பு செய்யாம அத்தனை பேருக்குமா பைத்தியம் பிடிச்சிருக்கு? புரியுது. இவ்வளவு பெரிய ஆட்கள், சரிப்பா, ஒரு கட்சி வன்மத்தோட இருக்கலாம், இன்னொரு கட்சி வன்மத்தோட இருக்கலாம். எல்லா கட்சியும் யாரு வந்தாலும் சரிங்க, அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் நேற்று கட்சி ஆரம்பிச்சா கூட எங்களை தான் எதிர்க்கிறாங்க அப்படின்னாக்கா அப்ப எவ்வளவு தப்பு உங்க மேல இருந்தா யாரு வந்தாலும் உங்களை எதிர்ப்பாங்க. அப்படிதான் அந்த பார்வையை நம்ம வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை தொடர்ந்து எஸ்ஐஆர் அந்த வாக்காளர் சிறப்பு திட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து போலி வாக்காளர்கள் சொல்லி நீக்கப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக வந்து முதல்வர் அவர்கள் தொகுதியிலே வந்து 1 லட்சம் வாக்குகள் மேலே வந்து போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க அதை? இது ராகுல் காந்தி அவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். அவர் தான் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா ராகுல் காந்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தார், இந்த மாதிரி வந்து ஓட்சோரி நடத்தி பாரதிய ஜனதாலாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ இன்னைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொகுதியிலே 1,03,000 வாக்குகளுக்கு பக்கமாக, சேப்பாக்கத்தில் 89,000 சில்லற வாக்குகளுக்கு பக்கமாக சிஎம்மும் டெபுட்டி சிஎம்மும் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வாக்கு திருட்டா? ஏன்னா இதை கொஸ்டின் பண்ணி இன்னைக்கு பெரிய லெவலுக்கு மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்தினது யாரு? ஐயா ராகுல் காந்தி அவர்கள். அப்போ இன்னைக்கு ஏன் இவர் வந்து வாய்மூடி மௌனியா இருக்கிறாரு? கேட்கணும் இல்லையா? அப்போ 19 ஜெயிச்சிங்களா, 21 ஜெயிச்சிங்களா, 24 ஜெயிச்சிங்களா? அப்போ இப்படி 1 கோடி பக்கமாக வந்து நீங்கள் போலி வாக்காளர்களை வச்சுட்டு தான் இந்த கடந்த 3 தேர்தலாக நீங்கள் ஜெயிச்சுட்டு வரீங்களா? அப்போ ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மையா? அப்போ பாரதிய ஜனதா தொடர்ந்து 3 தடவை ஜெயிக்கிறதுக்கு ஓட்சோரி தான் காரணம்னா, அப்போ இண்டி கூட்டணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக சார்ந்தவங்க 3 தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு அதுவும் அதே தானே காரணமாக இருக்க முடியும்? அப்போ அதுக்கு ஒரு காரணம், இதுக்கு ஒரு காரணம் சொல்ல போறீங்களா இப்போ? அப்போ இதெல்லாம் அவங்க தானே விட சொல்லணும். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை. ஆனால் அது இல்லாமல் இப்போ இந்த தமிழ்நாட்டில் செஞ்சது யாரு? எஸ்ஐஆர் செஞ்சது யாரு? திமுக, தமிழக அரசாங்கம். தமிழக அரசாங்கம் யாருடைய அரசாங்கம்? திமுகவுடைய அரசாங்கம். இது எல்லாமே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு யார் வந்து சீஃப் எலக்டர் ஆஃபீஸராக இருக்காங்க? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அப்போ அந்த மாவட்ட கலெக்டருக்கு கீழே வரக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்க ஊழியர்கள் தானே இதையெல்லாம் செஞ்சது. இல்லை பாரதிய ஜனதா எங்கேயாவது போய் செஞ்சுதா? இல்லை. பாரதிய ஜனதா தான் எல்லா டிஸ்ட்ரிக்டும் கலெக்டர் போட்டிருக்காங்களா?
எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அவங்க தான் வந்து கவுன்சிலராக இருக்காங்க, அவங்க தான் ஒன்றிய தலைவர்களாகவும் கார்ப்பரேட்டு மேயர்களாகவும் அந்த ஊர் எம்எல்ஏக்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்களா? அப்போ அன்னைக்கு வந்து எவ்வளோ டைலாக் போட்டு எவ்வளோ பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. பீகார்லனாச்சும் 6%, இங்கே 15.18% தமிழ்நாட்டில் 97.37 லட்சம் கோடி 37 லட்சம் வாக்காளர்கள். இதில் உயிர் இல்லாதவங்க மட்டுமே 27 லட்சம். டபுள் என்ட்ரி, 2 இடத்துக்கு மேலே வாக்கு வச்சிருக்கிறீங்க. 3,39,000 மக்கள். அவங்க போய் கண்டே பிடிக்க முடியலைங்கிறது 66,44,000 சொச்சம். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணீங்க இவ்வளோ நாளா? அப்போ இதெல்லாம் சரி பண்ணணுமா இல்லையா? இதைத்தானே வந்து மத்திய அரசாங்கம் எல்லா இடத்துலையும் பண்ணணுங்குது. அப்போ பூரா இதை வந்து போயிட்டு இவங்க ஏமாற்றிட்டாங்க, ஓட்சேரி பண்ணுறாங்கன்னா அப்போ அதனால தான் நான் திருப்பி கேட்குறேன். 2019, 21, 24 இந்த மாதிரி போலி வாக்காளர்களை வச்சு தான் திமுக கூட்டணியும் ஜெயிச்சுதா தமிழ்நாட்டில்? இந்தியா கூட்டணி இதனால தான் ஜெயிச்சுதா? அந்த கேள்வி நம்ம வைக்கணுமா வைக்கக்கூடாதா? அப்படிதான் நான் பார்க்குறேன் இதை. ஓகே சார், இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த தருவாயில் வந்து இப்போது தமிழக மக்கள் மத்தியில் இந்த போலி வாக்காளர்ன்ற அந்த விழிப்புணர்வு வந்து எழ தொடங்கியிருக்கோம். ஸோ இந்த எலெக்ஷனில் அது திமுகவுக்கு எதிராக மாறும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்னுடைய அதாவது இப்போ இவங்க அரசியல்வாதிகள் பேசுகிறத விட்டுடுங்க. இப்போ வந்து இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு உண்டான வேலையை செய்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷனுடைய பிரதான வேலை என்ன? வாக்காளர் பட்டியல் கரெக்டாக இருக்கணும். இவ்வளோ நாள் அவங்க சரியாக வேலை பார்க்கல. எஸ்எஸ்ஆரை மட்டும் அப்பப்போ பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா 2002க்கு அப்புறம் இப்போ தான் வந்து அது வாக்காளர் தீவிர திருத்த பட்டியல் இப்போ தான் 23 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் செய்கிறாங்க. அப்போ இந்த 23 வருஷம் தேங்கி இருந்த கிசடு இந்த கன்றாவி அழுக்குகளுக்கெல்லாம் இப்போ தான் அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வீட்டு பாத்ரூமே நீங்கள் தினந்தோறும் பாத்ரூம் கழுவுறது எப்படி இருக்கும்? இல்லை வந்து ஒரு மாதம் கழிச்சு அந்த பாத்ரூம் கழுவுனீங்கன்னா எப்படி இருக்கும்? சமையல் கட்டுலையும் நீங்கள் பாத்திரம் கழுவுற இடத்துல டெய்லி நீங்கள் அப்பப்போ கழுவுறது எப்படி இருக்கும்? ஒரு மாதம் கழிச்சு அந்த சமையல் ரூம்குள்ளே போய் கழுவுனீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இப்போ வந்து இது வந்து ஸ்டிங்கிங்காக இருக்குது. அப்போ இறந்தவங்களை பேரை வெளியெடுக்கு. அப்போ எஸ்எஸ்ஆர்னு பண்ணுறாங்க, வருஷம் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் பண்ணுறாங்க. அது என்னன்னா இருக்கிற லிஸ்ட்டில் கூட்டல் கழித்தல், அவ்வளோதான். வேணும்னா சேர்த்துக்கலாம். யாராவது வந்து அவங்க வீட்டில் இறந்தவங்களை போய் மெனக்கட்டு, நீங்களே யதார்த்தமாக சொல்லுங்கள், யாராவது மெனக்கட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இறந்துட்டாரு, பாட்டி இறந்துட்டாரு, சித்தப்பா இறந்துட்டாரு, இந்த மாதிரி யாரோ இறந்துட்டாங்கன்னு அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொண்டு போய் க்யூவில் நின்று இவரை வாக்காளர்லேருந்து எடுத்துங்கன்னு யாராவது நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை. அப்போது ஒரு பக்கம் இந்த மாதிரி செய்கிறதே இல்லை. அடுத்தது இந்த மாதிரி வந்து இடம் மாறி போகிறாங்க பாருங்கள். போகிற ஆட்கள் வந்து அந்தந்த இடத்துல அவங்க ஓட்டு பதிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து இந்த இடத்துல நான் அங்கே போயிட்டேங்க, நான் இப்போ டெல்லியில் இருக்கேன், பாம்பேயில் இருக்கேன், பெங்களூரில் இருக்கேன், கொச்சினில் இருக்கேன், ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கேன், கன்னியாகுமரி இதில் இருந்து வேறு இடத்துக்கு வேறு மாநிலத்துக்கு போய்ட்டு அங்கே வந்து என்னுடைய வாக்கை பதிஞ்சிட்டேன், அதனால் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுங்க என்னுடைய வாக்குன்னு யாராவது கேட்குறாங்களா? அப்போ இது மாதிரி இருக்கிறது பூரா நம்ம எடுக்கணும். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த 66,44,000 பேரில் ஃபார்ம் வாங்காத ஆட்கள் இவங்க 3 தடவை போயிருக்கிறாங்க. இதில் ஈடுபட்டது யார்? பிஎல்ஓஸ். இப்போ பூத்துகளும் அதிகம் பண்ணியிருக்காங்க. 75,035 பூத். இப்போ முதல்ல வந்து கம்மியாக இருந்துச்சு, 69,000 சொச்சம். இப்போ 75,035 பூத்தாக மாற்றிருக்காங்க. அப்போது இத்தனை பிஎல்ஓஸை போட்டு 2,39,000 சொச்ச அரசியல் கட்சிகளை சார்ந்த பூத் ஏஜென்ட்டுகளும் இதில் இன்வால்வ்டு. ஐயா ஸ்டாலின் பேசும்போதே சொன்னாரா, ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும்னு பேசினாரா இல்லையா? அப்போ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிஎல்ஏஸ் பூராமே கண்ணுங்கருத்துமா வேலை பார்த்துருப்பாங்களா இல்லையா? விளக்கண்ணை கண்ணில் விட்டு பார்த்துருப்பாங்கல்ல. அப்போ அந்த அளவுக்கும் பார்த்து இந்த 97.37 லட்சம் வாக்குகள் இல்லைன்னா இது யாரை ஈஸி எலெக்ஷன் கமிஷன் குற்றம் சொல்லுவீங்களா? இது வந்து டிராஃப்ட் தான். இப்போது அவங்க அந்த எலெக்ஷன் கமிஷனர் பேட்டி கொடுக்கும்போதே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொடுத்த பட்டியலில் 12,000 பக்கமாக ஃபார்ம் திருப்பி வரல. அதாவது ஃபார்மை வாங்காத ஆட்கள் 66 லட்சத்து சில்லற, ஃபார்மை வாங்கினது கொடுக்காதவங்க 12,000 சில்லற, திருப்பி கொடுக்காதவங்க. திருப்பி அவங்க கொடுக்கறதுல இவங்க என்னென்னமோ டைலாக் விட்டாங்க, இதை கேட்குறாங்க, அதை கேட்குறாங்க, இந்த தகவல் அந்த தகவல். திருப்பி கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் பேர் இன்றைக்கி டிராஃப்டில் இருக்குது. யாரெல்லாம் ஃபார்மை வாங்கி திருப்பி கொடுத்துருக்கீங்களோ அத்தனை பேரும் டிராஃப்டில் வந்திருக்கு. திருப்பி கொடுக்காதவங்க பேர் வரல, அந்த ஃபார்மை போய் வாங்காதவங்க பேர் வரல, அவ்வளோதான். அப்போ இது எந்த இடத்துலையும் இது இதோட முடிஞ்சு போச்சா? இல்லை, இது டிராஃப்ட் தான். இப்போ வந்து நீங்கள் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக பூத் வாரியாக கேம்ப் நடத்துகிறாங்க எலெக்ஷன் கமிஷன். யாராவது உங்களது வந்து நீங்கள் தவறுதலாக விட்டு போய் ஃபார்ம் வாங்காமல் இருந்திருந்தீங்கன்னா கூட இப்போ உங்களை நீங்கள் புது வாக்காளர்களாக நீங்கள் பதிஞ்சிக்கலாம். இப்போ நடத்தும் போதே கூட 5,19,000 சில்லற மக்கள் வந்து ஆன்லைன் மூலியமாகவும் இந்த பிஎல்ஓஸ் கட்டிய ஃபார்ம் 6 படிவத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க ஒன்றும் இதில் பதிவேற்றப்படலை. ஏன்னா இது வந்து கரெக்ட் பண்ண லிஸ்ட்டு. இதுக்கு மேலே ஃபார்ம் 6 கொடுக்குறீங்க, எல்லாத்தையுமே பண்ணி
அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் வச்சு அந்த புதுசாக பதிவு பண்ணுறீங்களெல்லாம் உள்ளார கொண்டு வருவாங்க. அப்போ இது ஒரு எலெக்ஷன் கமிஷன் அவங்க செய்ய வேண்டிய வேலை செய்யும் போது இது மத்திய அரசாங்கம் இப்படி தான் பண்ணுது, இப்படி தான் மக்களை ஏமாத்துது. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ பீகாரில் ஆளுங்கட்சி வந்து அவங்க இருந்தாங்க, அதனால் எல்லா பழியும் தூக்கி அவங்க மேலே போட்டிங்க. மக்களும் தெரியாதனமாக எதிர்கட்சிகள் முதல் கொண்டு இங்கே தமிழ்நாட்டில் ஆமாம் இப்படியெல்லாம் கூட நடக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி கண்டுட்டு வித்த மாதிரி காமிச்சிங்க. இன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டில் யாருங்க ஆளுங்கட்சி? ஆளுங்கட்சியா இருக்கு தமிழ்நாட்டில் யார் ஆளுங்கட்சி? திமுக. அப்போ இப்போ யாரை போய் நம்ம தமிழ்நாட்டில் யாரை குற்றம் சொல்ல போகிறோம்? திமுக யாரை குற்றம் சொல்ல போகுது? ஆனால் திருமாவளவன் யாரை குற்றம் சொல்ல போறாரு? கம்யூனிஸ்டுகள் யாரை குற்றம் சொல்ல போகுது? காங்கிரஸ் யாரை குற்றம் சொல்ல போகுது? பாஜக சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அவங்களா பண்ணாங்க இதை, திமுக அரசாங்கம் தானே பண்ணுச்சு. இப்போ யாரை குற்றம் சொல்ல போறீங்க சொல்லுங்க? அப்போ இதுல எவ்வளோ மக்கள் கிட்ட முன்னுக்கு பின் முரணா எவ்வளோ பொய்களை இவங்க கட்ட ஊத்துட்டு இருக்காங்க திமுக கூட்டணி கட்சிகள்னு உங்களுக்கு புரியுதா? அப்போ இதெல்லாம் மக்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டாமா? அப்போ உங்களுக்கு மக்கள் கிட்ட பொய்யை பேசி புரளியை பேசுறதா உங்களுடைய வேலையா? கரூர் இன்சிடென்ட் போது சொன்னாங்களா இல்லையா? பொய் பேசுறீங்க புரளி பேசுறீங்களாம் உள்ள தூக்கி போடணும்னு சொல்லி போட்டாங்களா இல்லையா? இப்போ இத்தனை பொய் புரளி பேசுறாங்க, இவங்களெல்லாம் எந்த ஜெயிலில் தூக்கி போடுறது சரண்ராஜ்? அப்போ இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கணும். நமக்கு இது அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம எல்லாம் இந்த கேள்வியை கேட்கணும். நமக்கு இந்த கட்சி தேவை அந்த கட்சி தேவையெல்லாம் இல்லை. யார் போய் பேசினாலும் நம்ம அதை வந்து அவங்க நம்மளை கேள்வி கேட்கணும், அம்பலப்படுத்தணும் அவங்கள. அன்னைக்கு பீகாரில் நடந்தது நீங்கள் கேட்டீங்க 6%, இங்கே 15.18%, நியரிங் 1 crore, 97,37,000 சில்லற. யார் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறது? அப்போ இந்த தொடர்ந்து 3 தேர்தல் நடத்தினது ஜெயிச்சது பூரா திமுக கூட்டணி கட்சிகள். இப்படி தான் ஏமாத்தினீங்களா? ஓட்சோரி பண்ணீங்களா நீங்கள்? இதை கேட்கணுமா இல்லையா? நிச்சயமா அதைத்தான் நம்மளும் இப்போ கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். சரி, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். இப்போ திமுக மேலே ஆல்ரெடி ஆன்டி இன்கமன்சி நிறைய இருந்துகிட்டே தான் இருக்குது. மீண்டும் இஷ்யூக்கள் வந்து ஒரு நாளும் வந்து அதிகரிச்சு தான் வருது. அதை வந்து அவங்க மூடி மறைக்க தான் பார்க்குறாங்க தவிர அதுக்கான அந்த சொல்யூஷனை வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ தேர்தலில் அவங்களுக்கு இது பேக் ஃபயர் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமாக ஏற்படுத்தும். இதில் நீங்கள் எதிர்கட்சிகள் அதை வெளிக்கொண்டு வராங்க. ஆமாம், எல்லாருமே பேசத்தானே செய்வாங்க. இன்னைக்கு வெளி கட்சிக்காரங்க பேசுறத கூட விடுங்க, இன்னைக்கு பொதுமக்கள்கிட்டே அது இருக்குல்ல. இப்போ திமுகவினுடைய பெரும்பான்மையான வாக்கு வங்கிங்கிறது அரசாங்க ஊழியர்கள். அதில் சற்றேறக்குறைய 10 லட்சம் அரசாங்க ஊழியர்கள் இருக்காங்க. முன்ன பின்ன வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு 3-4 நபர்கள்னு வச்சுங்கன்னா கூட வாக்களிக்கிறீங்க. ஒரு 3 நபர்னா கூட என்னாச்சு, உங்களுக்கு வந்து 30 லட்சம் பேர். இன்றைக்கி வாக்காளர்களே வந்து 5,44 லட்சம் பேர் தான் இருக்குது. அப்போ இதில் வந்து சற்றேறக்குறைய நீங்கள் ஒரு போட்டோம்னாக்கா இன்றைக்கி ஒரு 5 to 6% பேர் அரசாங்க ஊழியர்களே வராங்களே. அப்போ இப்போ இன்றைக்கி அரசாங்க ஊழியர்கள் பூரா 97-98% திமுகவினுடைய வாக்கு வங்கி. அவங்கள எவ்வளோ தூரம் போய் பேசி ஏமாத்திருக்கீங்க இல்லையா? இந்த 2021 தேர்தல் வாக்குறுதியில் எத்தனை நம்ம சொல்லி நமக்கு வந்து வாய் வலிச்சு போச்சு. அப்போ அதனால தான் அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தமிழ் மேலே, தமிழர்கள் மேலே, தமிழ்நாடு மேலே, அரசாங்க ஊழியர்கள் மேலே, பொதுமக்கள் மேலே எல்லாத்துக்கும் உங்களுக்கு அக்கறை அப்போ தான் வரும். அப்போ உங்களால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தீங்கன்னா தான் பரவாயில்ல, திருப்பி உங்களை எதிர்க்கட்சியாக கொண்டு வர வேண்டியது எங்களுடைய முழு பொறுப்புன்னு சொல்லிட்டு அரசாங்க ஊழியர்கள் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. மகளிரை எடுத்துக்கங்க. இன்னைக்கு மகளிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் மகளிரை எப்படி வந்து 1000 ரூபா கொடுத்து எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவங்களுடைய கட்சி மேடைகளில் எப்படி பேசுகிறாங்க. ஒரு இலவச பேருந்து பயணத்தில் போடும்போது ஓசி பஸ்ஸுன்னு எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க. மேக்கப் நிறைய போட்டிருக்கீங்க. அப்போ உனக்கு கத்திரிக்காய் விலை தக்காளி விலை வேறுனா என்ன, நானும் 1000 ரூபா கொடுக்குறேன்னு அதை வச்சு சமாளிச்சுக்கின்றீங்க. அப்போ இதெல்லாம் என்ன பேச்சு இது? இன்றைக்கி வந்து இன்னைக்கு பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு எப்படி இருக்குது? அப்போ அந்த பெண்களுக்கு அந்த காலத்தில் தான் நம்ம வயசு பிள்ளைய வீட்டில் இருந்தால் பக்குன்னு இருக்குதுன்னுப்பாங்க. இன்றைக்கி பாட்டி அம்மாவை வீட்டில் வச்சுக்கிறதே பக்குன்னு இருக்குறாங்க. ஏன்னா பாட்டிக்கே பாதுகாப்பு இல்லை. அந்த அளவுக்கு 5 வயசுலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இன்றைக்கி கூட்டு பாலியல் வன்கொடுமை. காரணம் என்னென்னா போதை கலாச்சாரம். இப்போ நம்ம போதை கலாச்சாரத்தை பற்றி பேசினா உடனே ஏங்க நாங்கள் 12 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம் தெரியுமா? 12 லட்சம் பேர்த்துக்கு மாதம் 1000 ரூபானா வருஷத்துக்கு 1440 கோடி. ஆனால் இன்னைக்கு போதை கலாச்சாரத்தினால எவ்வளோ சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். போதை கலாச்சாரத்தில் போய் உடனே ஈல்டாகிறது யாரு சரண்ராஜ்? சாமானிய மக்கள். எந்த வயசுக்காரங்க? இளைஞர்கள் தான். இளைஞர்கள். அப்போ அந்த இளைஞர்களை நீங்கள் போதை வழி செல்லாதீர்கள்னு ஒரு அப்பாவா நீங்கள் வந்து வழிகாட்டுறீங்க. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போடுறீங்க? டாஸ்மாக் என்னைக்காவது மூடுறீங்களா? இன்னைக்கு டாஸ்மாகில் 48,000 கோடி இன்னைக்கு போன வருஷம் வசூல், இந்த வருஷம் 50,000 கோடியை தாண்டுங்க. அப்போ 50,000 கோடிங்கிறது வெறும் வேட்டும் எக்ஸைஸ் டியூட்டி மட்டும். அப்போ ஒட்டுமொத்த சேல்ஸ் எவ்வளோ இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு விற்கிற இடத்துல 14-15% வேட்டு. அப்போ வேட்டு மூலியமாக இன்னைக்கு 37,000 கோடி.
அப்போ இந்த 37,000 கோடி வகுத்தல் 14.15% போட்டிங்கன்னா 2.25 லட்சம் கோடி. அது இல்லாமல் எக்ஸைஸ் டியூட்டி இருக்குது. அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இது நமக்கு அரசாங்கத்துக்கு வர வருமானம் தான் 48,000 கோடி வேட்டும் எக்ஸைஸ் டியூட்டிலையும். பொதுமக்கள் போய் குடிக்கிற பணம் எவ்வளோ? 2 லட்சம் கோடிக்கு மேலே. புரியுதா இல்லையா அந்த கணக்கு உங்களுக்கு? அப்போ இன்னைக்கு 2 லட்சம் கோடி யாருடைய வயிற்றில் அடிச்சு பிடுங்குறீங்க? அங்கே வரவங்களாம் என்ன பென்ஸ் கார்லையும் BMW ஆடி கார்லையும் அம்பாசிடர் கார்லையும் வந்து நிற்கிட்டு இருக்காங்களா அங்கே டாஸ்மாகில்? டாஸ்மாக்கு போகிறது யார் சரண்ராஜ்? அடித்தட்டு மக்கள், இல்லாத மக்கள், தினக்கூலி மக்கள், சம்பளம் வாங்கின உடனே அங்கே போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மக்கள்கிட்ட இருந்து 2 லட்சம் கோடிக்கு மேலே அடித்து கொடுக்குறீங்க. அரசாங்கத்துக்கு அதிலிருந்து வர்றது என்னமோ வெறும் 48,000 50,000 கோடி. ஆனால் அந்த குடிக்கிற பெருமக்கள் செலவு பண்ணுறது எவ்வளோ? லட்சக்கணக்கான கோடி. 2 லட்சம் கோடிக்கு மேலே இன்னைக்கு வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை டாஸ்மாக் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவே இருக்கு. வருமானம் 48,000 கோடின்னு இருக்குமே ஒழிய இந்த 48,000 கோடி சம்பாதிக்கிறது வரியின் மூலியமா. அப்போ எவ்வளோ வித்தா இந்த வரி வருதுங்கிறது இருக்கணும்ல. அப்போ வேட்டு எத்தனை பர்சன்டேஜ்? சற்று ஏறக்குறைய அவங்க கடையில் விற்கிறது 14.5%. அப்போ 37,000 கோடி வேட் வருதுன்னா 37,000 வகுத்தல் 14 போட்டு நம்ம பேக் ஒர்க் பண்ணிக்கணும். அப்போது எத்தனை லட்சம் கோடியை ஒன்றும் இல்லாத மக்கள்கிட்ட இருந்து குடிக்க வச்சு அந்த குடும்பத்தை சீரழித்து சின்னாபின்னப்படுத்தி அந்த காசு இந்த 48,000 50,000 கோடியை செலவழிக்கிறது. அதிலிருந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? மகளிருக்கு வருஷத்துக்கு 1000 ரூபாய். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சற்று ஏறக்குறைய இப்போ 13,800 கோடி ரூபாய் இந்த வருஷம் பட்ஜெட்டு. சின்ன காலேஜ் போகிற பசங்களுக்கு 1,440 கோடி. இப்போ இதில் கூட அந்த மகளிரில் ஒரு 17 லட்சம் கோடி சேர்த்திருக்காங்க. அப்போ 1,30,00,000 பேர் 31 லட்சம் பேர். அப்போ இது எல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா மீறி போனால் ஒரு 17,000 கோடி தான் நீங்கள் பொதுமக்கள்கிட்ட இந்த வாங்குற அவங்கள செலவு பண்ண வைக்கிற டாஸ்மாகில் மட்டும் பண்ணக்கூடிய லட்சக்கணக்கான கோடியிலிருந்து வெறும் 17,000-18,000 கோடி தான் வந்து மக்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்க. நீங்கள் சொல்கிற இந்த இலவசம் 1000 ரூபாய்ங்கிறனால இதுக்கு எது புத்திசாலித்தனம் சொல்லுங்கள்? 2.25 லட்சம் கோடி ரூபாயை மக்கள் இல்லாதப்பட்டவனை செலவு பண்ண வச்சு அவனுக்கு 17,000 கோடி திருப்பி கொடுக்கறது முக்கியமா? இந்த 17,000 கோடியும் கொடுக்கல, அதே மாதிரி டாஸ்மாக் மூடி அந்த 2.25 லட்சம் கோடி செலவை நிறுத்துறதா எது முக்கியம்? டாஸ்மாக் மூடி அந்த செலவை நிறுத்துறது தான். அந்த 2.25 லட்சம் கோடி அந்த மக்களுடைய கையில் இருந்தால் அந்த காசை வேற எதுக்கோ செலவு பண்ணுவான். அப்போ வேற ஏதோ பொருள் பூரா கன்சப்ஷன் ஆகும். அந்த மாதிரி பொருள்கள் கன்சியூம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும், பொருள்களுடைய தேவையும் அதிகமாக இருக்கும். அப்போ இன்னைக்கு நீங்கள் அவன் வாங்குறாங்கிறதுக்காக நீங்கள் போய் சாராயத்தை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறத விட மற்ற பொருளை வாங்குவான். அந்த பொருளுக்கு உண்டான உற்பத்தி அதிகப்படுத்தலாம். அதில் எத்தனையோ லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உண்டாக்க பண்ணலாம். இதுக்கு தானே சார் அரசாங்கம் வேணும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், எந்த தட்டு மக்கள் இன்னைக்கு திமுக மேலே சந்தோஷமா இருக்கிறாங்க? திமுக கட்சிக்காரங்களை தவிர யாரும் இல்லை, அவங்களே இல்லை. ஏன்னா அவங்ககிட்டயும் இந்த மக்கள்லாம் இருக்காங்கல்ல. இன்னைக்கு போதையில் சீரழிஞ்ச குடும்பம்லாம் திமுக காரங்க குடும்பம் இல்லையா? அப்புறம் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குல்ல. அப்போ இது வந்து எல்லா தட்டு மக்கள்கிட்டையும் பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இவங்க வேணால் சொல்லிட்டு இருக்கலாம் 200 அது எந்த 200 சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியல. ஸோ அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை இருக்குது, நிலவரம் இருக்குது. ஸோ அப்போ கட்டாயமாக இது பெரிய அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி பெருகுது. சீமான் இன்னைக்கு அந்த பெரியாரை பற்றின பட்டிமன்றத்தில் அவர் பேசுகிறாரு. மத நல்லக்கணம் எப்படி வரும்? உனக்கு என்னடா தீபம் ஏற்றணுமா? அப்போ நீயும் போய் தீபம் ஏற்று. உனக்கு என்ன உன்னுடைய மதத்து பிரகாரம் உனக்கு இடத்துல வழிபாடு பண்ணுமா? நீயும் வழிபாடு பண்ணு. இந்த மாதிரி அந்தந்த மதத்தினுடைய உரிமையை வந்து அந்தந்த மக்களுக்கு கொடுத்து எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கிறதுக்கு தானே அரசாங்கம் இருக்குது. அப்போ நீ போய் கும்பிட்டா மதக்கலவரம் வந்து, இல்லை நீ போய் ஊசாமியை கும்பிட்டா மதக்கலவரம் வந்திருக்கும் போது இதை நீங்கள் பிரித்து இல்லை நீங்கள் சூழ்ச்சி பண்ணி ஆளணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அதுலேயுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக அபுபக்கர் தான் பேசினார்னு நினைக்கிறேன். பெரியார் வந்து சிறுபான்மையினருக்கு எதிர்த்தா எந்தெந்த அளவுக்கு வந்து இந்த திராவிட கட்சிகள், திராவிட சித்தாந்தங்கள் பெரிய இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தியிருக்கு, கேவலப்படுத்தியிருக்கு, அவமானப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பட்டியலிட்டு பேசுகிறார். தேதி வாரியாக அந்த பத்திரிகையில் வந்தது பூரா நல்ல ஒரு பேச்சாக இருந்துச்சு அபுபக்கருடைய பேச்சு. ஸோ அதை பூரா பட்டியலிட்டே வந்து அவர் சொல்கிறார். அந்த மாதிரிலாம் கேட்கும்போது கட்டாயமாக இன்றைக்கி கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்த மக்கள் அந்த பேச்சை கேட்டாங்கன்னா கட்டாயமாக சிந்திப்பாங்க இல்லையா? ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளை பற்றி மோசமாக பேசியிருக்காங்க. இன்னும் குறிப்பாக ஒரு இன்சிடெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா காயிதே மில்லத் அவர்கள் ஆல் இண்டியா லெவலில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கில் தலைவராக இருக்கும்போதே பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பாகிஸ்தானுடைய இந்தியன் முஸ்லீம் லீக் தமிழ்நாட்டில் இருக்கிறத தடை பண்ணணும்னு பேசியிருக்கிறார் பெரியார் அவர்கள். அவர் சான்றோட சொல்கிறார், இல்லைங்கிறத அவங்க இது பண்ணணும். அப்போ அபுபக்கர் என்ன கேள்வி கேட்குறா அப்படின்னா, அப்போ நீங்கள் இந்த இடத்துல இந்த சமுதாயத்தில் இருக்கிறது இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து நீங்கள் கொடுக்குற சீட்டுக்காக போய் இந்த 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 சமூகத்தையே போய் அடமானம் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களே,
நீங்கள் தான் இன்னைக்கு வந்து பெரிய இழுக்கு அப்படிங்கிற. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவங்களையும் மதத்தை சார்ந்தவங்களும் சாதாரண ஒரு சீட்டுக்காக அங்கே போய் அடமானம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மையாலுமே அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாதிரி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கிறதான் இங்கே கேள்வியை எழுப்புறாங்க. அப்போ இந்த மாதிரி உண்மையெல்லாம் தான் வெளியே வரட்டுங்கிறேன் நான். அப்போ இன்னைக்கு திமுக வந்து இன்னைக்கு மதக்கலவரம் வந்துருன்னு எங்கேயாவது மதக்கலவரம் வந்துருன்னு ஒரு அரசாங்கம் பேசலாமா? அதை பேசக்கூடாது. எப்படி வந்து ஒரு மலையில போய் தீபம் ஏற்றினா மதக்கலவரம் வந்துருமா? எங்கேயாவது இவங்க போய் அந்த தீபத்தை ஏற்றும் போது எந்த முஸ்லீமாவது வந்து அங்கே நின்று தடுத்தாங்களா? தடுத்தது பூரா நீங்க போலீஸ்காரங்களை வச்சு. முஸ்லீம் சகோதரர்கள் வந்து யாராவது ஒரு முஸ்லீம் சகோதரர்கள் அங்கே இருந்தாங்களா? ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக இருந்துச்சு. நார்த்தின் கேள்வி. நன்றி சார். நன்றாஜ்.